இவர் தான் சர் ஐசக் நியூட்டன். ஒரு நாள் இவர் அவரோட ஈவினிங் டைம்ல ஒரு ஆப்பிள் மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருந்தாரு. அவர் என்ன யோசிச்சாருன்னா, நேத்து ஒருத்தர் ஒரு மாட்டு வண்டியில அதிக மூட்டையை ஏத்திக்கிட்டு அந்த வண்டியை இழுக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்ததை நியூட்டன் பார்த்தாரு. அவரால் ஏன் அந்த மாட்டு வண்டியை இழுக்க முடியல அப்படின்னு நியூட்டன் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தாரு. அந்த நேரத்தில் அவரோட கார்டன்ல நிறைய குழந்தைகள் விளையாடுறத நியூட்டன் கவனிச்சாரு. அந்த குழந்தைகள்ல ஒரு பையன் அங்க இருக்கிற ஒரு பெரிய கல்லை தள்ள ட்ரை பண்ணான். அவனால அந்த கல்லை நகர்த்த முடியல. பட் அவனோட நண்பர்களும் சேர்ந்து 3 பேரா அந்த கல்லை தள்ள ட்ரை பண்ணதும் கல் நகர்ந்தது. நியூட்டன் இதை பார்த்துட்டு தன்னோட மனசுல இருந்த கேள்விக்கும் சேர்ந்து 2வது இயக்க விதியை நியூட்டன் எழுதுறாரு. நியூட்டன் அவரோட செகண்ட் லா ஆஃப் மோஷன், அதாவது நியூட்டன் அவரோட 2ஆம் இயக்க விதியில என்ன சொல்றாருன்னா, பொருள் ஒன்றின் மீது செயல்படும் சமமற்ற விசையானது அப்பொருளின் நேர்கோட்டு உந்தம் மாறுபடும் விதத்திற்கு நேர்த்தகவில் அமையும். மேலும் இந்த உந்த மாறுபாட்டின் திசை பொருளின் மீது செயல்படும் விசையின் திசையிலேயே அமையும். இங்கிலீஷ்ல த அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த பாடி அண்ட் த சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படின்னு நியூட்டன் சொல்றாரு. ஸோ இந்த லாலேருந்து சில வார்த்தைகளை இப்போ நாம புரிஞ்சுக்கலாம். அதுல முதல் வார்த்தை என்னன்னா சமமற்ற விசை, அதாவது அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். இந்த அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்ற வார்த்தையை நாம நியூட்டனோட முதல் இயக்க விதி அப்படின்ற வீடியோல பார்த்தோம். அங்க இந்த சமமற்ற விசை, அதாவது அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், ஒரு பொருள் மீது செயல்படாத வரை அந்த பொருள் அதோட ஓய்வு நிலையிலேயோ அல்லது மாறாத திசைவேகத்துல பயணிக்கிற இயக்க நிலையையோ மாத்திக்காது அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒரு பொருள் மீது புறவிசை அல்லது சமமற்ற விசை செயல்பட்டா அந்த பொருளோட ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்க கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலோ மாற்றம் ஏற்படும் அப்படின்றத தான் நாம நியூட்டனோட 2ஆம் இயக்க விதியில தெரிஞ்சுக்க போறோம். அடுத்து நேரத்தை பொறுத்து நேர்கோட்டு உந்தம் மாறுபடும் வீதம், அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இந்த லீனியர் மொமெண்டம், அதாவது நேர்கோட்டு உந்தம் அப்படின்றதையும் நாம இதுக்கு முன்னாடி வீடியோலயே பார்த்துருக்கோம். அங்க ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய பொருள் ஒரு குறிப்பிட்ட திசைவேகத்துல நேர்கோட்டுல தொடர்ந்து பயணிச்சதுன்னா அந்த பொருளோட நேர்கோட்டு உந்தம் P இஸ் ஈக்குவல் டு அந்த பொருளின் நிறை பெருக்கல் அந்த பொருள் பயணிக்கிற திசைவேகம்னு நமக்கு தெரியும். பட் இங்க இந்த நியூட்டனோட 2ஆம் இயக்க விதி நேரத்தை பொறுத்து ஒரு பொருளோட நேர்கோட்டு உந்தம் மாறுபடும் வீதத்தை பத்தி பேசுது, அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டத்தை பத்தி இங்க பேசுது. எடுத்துக்காட்டா அந்த குழந்தைகள் அந்த கல்லை தள்ள ட்ரை பண்ணதையே இங்க நாம எடுத்துப்போம். ஆரம்பத்துல அந்த கல்லை ஒரே ஒரு குழந்தை தள்ள ட்ரை பண்ணும்போது அந்த கல்லு நகரல. பிகாஸ் இங்க அந்த குழந்தை அந்த கல்லை தள்ள ட்ரை பண்ற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், அதாவது ஓய்வு நிலை உராய்வு அப்படின்ற விசை செயல்படுது. இந்த ஓய்வு நிலை உராய்வை பத்தி உங்களோட மேல் வகுப்புகள்ல நீங்க டீட்டெயிலா படிச்சு தெரிஞ்சுப்பீங்க. முதல்ல அந்த குழந்தை அந்த கல்லை எவ்வளோ அழுத்தி தள்ள ட்ரை பண்ணாலும் கல் நகராததுக்கு காரணம் அந்த குழந்தை அந்த கல்லை தள்ளுறதுக்கு எவ்வளோ விசை கொடுத்தாலும் அதே அளவுக்கு எதிர் விசையை அந்த கல்லுக்கும் தரைக்கும் இடையே செயல்படும் ஓய்வு நிலை உராய்வு விசை கொடுக்குது. ஸோ இங்கே இந்த 2 விசையும் ஒன்னோட ஒன்று பேலன்ஸ், அதாவது சமன் செய்யப்படுது. இதனால தான் அந்த கல்லை அந்த குழந்தை எவ்வளோ அழுத்தி தள்ள ட்ரை பண்ணாலும் கல் நகரலை. ஆனால் 3 குழந்தைகள் சேர்ந்து அந்த கல்லை தள்ள ட்ரை பண்ணும்போது இங்கே அந்த குழந்தைகளால் தரப்படும் மொத்த விசை, அதாவது டோட்டல் ஃபோர்ஸை கல்லுக்கும் தரைக்கும் இடையே செயல்படும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே பேலன்ஸ் செய்ய முடியாமல் போகுது. எனவே இதனால தான் கல் நகர்ந்து நேர்கோட்டில் பயணிக்குது. இங்கே அந்த கல் ஒரே ஒரு குழந்தை தள்ள ட்ரை பண்ணும்போது நகராமல் இருந்தது. ஸோ ஆரம்ப திசைவேகம், அதாவது இனிஷியல் வெலாசிட்டி இங்கே 0. ஸோ இந்த நேரத்தில் அந்த கல்லோட உந்தமும் 0. பட் குறிப்பிட்ட சமமற்ற விசை செயல்பட்டு அந்த கல் நகர்ந்ததும் கல் ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள திசைவேகத்தில் நேர்கோட்டில் பயணிக்குது. இப்போ அந்த கல்லோட நேர்கோட்டு உந்தம், அதாவது லீனியர் மொமெண்டம் 0லேருந்து மாறுபட்டு ஒரு குறிப்பிட்ட மதிப்பு அடையுது. ஸோ இந்த நேர்கோட்டு உந்தம் ஒரு குறிப்பிட்ட அலகு நேரத்தில் மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்தோம்னா இதுதான் நாம நேர்கோட்டு உந்தம் மாறுபாட்டு வீதம், அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்றோம். இதுலேருந்து நாம சமமற்ற விசைனா என்னனும்
நேர்கோட்டு உந்தம் மாறுபடும் வீதம்னா என்னன்னு தெளிவாக பார்த்தோம். ஸோ இந்த நியூட்டனோட இரண்டாம் இயக்க விதி ஒரு பொருளோட நேரத்தை பொறுத்த நேர்கோட்டு உந்தம் மாறுபாட்டு வீதத்தோட மதிப்பை நாம் தெரிஞ்சுக்கிட்டா அந்த பொருள் மீது ஆக்ட் ஆன ஃபோர்ஸ், அதாவது விசையோட மதிப்பை நாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. அதாவது ஒரு பொருளோட ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டத்தோட மதிப்பு அந்த பொருள் மீது ஆக்ட் ஆன ஃபோர்ஸோட மதிப்புக்கு நேர்த்தகவுல, அதாவது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக அமையும் அப்படின்னு சொல்லுது. அண்ட் ஆல்சோ செயல்படுற சமமற்ற விசையும் உந்த மாறுபாடும் ஒரே திசையில் செயல்படும்னு சொல்லுது. ஸோ இந்த லாவை நாம் மேத்தமெட்டிக்கலி டிரைவ் பண்ணால், அதாவது கணித முறையில் எழுத ட்ரை பண்ணால் நம்மளால் இதில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸோட மதிப்பை இங்கே கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். இதனால தான் இந்த நியூட்டனோட இரண்டாம் இயக்க விதியை நாம் விசையின் விதி, அதாவது லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு இங்கே நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இதை கணித முறையில், அதாவது மேத்தமெட்டிக்கலாக நாம் குறிப்பிட விசை, அதாவது ஃபோர்ஸ் F இஸ் ப்ரொபோர்ஷனல் டு நேர்கோட்டு உந்தம் மாறுபாடு, அதாவது சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் ΔP டிவைடட் பை உந்த மாறுபாட்டிற்கு எடுத்துக்கொண்ட நேரம், அதாவது டைம் டேக்கன் டீன்னு நாம் சொல்லலாம். ஸோ இந்த ஃபார்முலாவில் நாம் ப்ரொபோர்ஷனாலிட்டியை, அதாவது தகவை ரிமூவ் பண்ண K அப்படின்ற கான்ஸ்டன்ட், அதாவது மாறிலியை நம்மளால் இந்த ஃபார்முலாவில் சேர்க்க முடியும். இங்கு ஃபோர்ஸ் எஃப்பும் திசையுடன் கூடிய எண் மதிப்பு, அதாவது வெக்டார் குவான்டிட்டி. அதே மாதிரி உந்த மாறுபாடும் திசையுடன் கூடிய எண் மதிப்பு, அதாவது வெக்டார் குவான்டிட்டி. ஸோ வெக்டார் சிம்பிளை நாம் இங்கே 2 இடத்துலையும் போட்டுக்கலாம். அண்ட் இந்த ΔP நேர்கோட்டு உந்தம் மாறுபாடு, அதாவது சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம்னா என்னன்னு நமக்கு முன்னாடியே தெரியும். இதை நாம் ஃபைனல் லீனியர் மொமெண்டம், அதாவது இறுதி நேர்கோட்டு உந்தம் PF அப்படின்னும் மைனஸ் ஆரம்ப நேர்கோட்டு உந்தம், அதாவது இனிஷியல் லீனியர் மொமெண்டம் PI அப்படின்னும் எழுத முடியும். P அப்படின்றது லீனியர் மொமெண்டம், அதாவது நேர்கோட்டு உந்தம்னும் நமக்கு முன்னாடியே தெரியும். ஸோ P இஸ் ஈக்குவல் டு மாஸ், அதாவது நிறை, பெருக்கல் வெலாசிட்டி, அதாவது திசைவேகம்னும் நமக்கு தெரியும். ஸோ இதை இந்த ஃபார்முலாவில் நாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ ஃபைனல் லீனியர் மொமெண்டம், அதாவது இறுதி நேர்கோட்டு உந்தம் இங்கே MF/VFன்னு மாறிடும். பிகாஸ் MF ஃபைனல் மாஸையும் VF ஃபைனல் வெலாசிட்டியையும் குறிப்பிடுது. அண்ட் ஆரம்ப நேர்கோட்டு உந்தம், அதாவது இனிஷியல் லீனியர் மொமெண்டம் இங்கே MI/VIன்னு மாறிடும். பிகாஸ் MI ஆரம்ப நிறையையும் VI ஆரம்ப திசைவேகத்தையும் குறிப்பிடுது. இங்கே நான் V, அதாவது திசைவேகத்துக்கு மேலே வெக்டார் சிம்பிள் போட்டிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த ஃபார்முலா மூலமாக நாம் உந்த மாறுபாட்டை யூஸ் பண்ணி ஃபோர்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம்னு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இங்கே நேர்கோட்டு உந்த மாறுபாடு, அதாவது சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் ஏற்பட 3 வழியில் வாய்ப்பு இருக்குது. அதில் முதல் வழி என்னென்னா, மாஸ் சேஞ்ச் ஆகாமல் வெலாசிட்டி மட்டும் சேஞ்ச் ஆகிறது. அதாவது ஒரு பொருளோட நிறை மாறாமல் அந்த பொருளோட திசைவேகம் மட்டும் தொடர்ந்து மாறினா அந்த பொருளோட உந்தம் கண்டிப்பாக மாறுபடும். அதுவே மாறும் நிறை கொண்ட ஒரு பொருள் மாறாத திசைவேகத்தோட ஒரு நேர்கோட்டில் பயணித்தாலும் அங்கேயும் உந்தம் மாறுபடும். அடுத்து மூணாவதாக நிறையும் மாறுது திசைவேகம் மாறுது அப்படின்னாலும் உந்தம் கண்டிப்பாக மாறுபடும். இங்கே நாம் நியூட்டனோட இரண்டாம் இயக்க விதியை எக்ஸ்பிளைன் பண்ண மாறாத நிறையும் மாறும் திசைவேகமும் கொண்ட ஒரு எக்ஸாம்பிளை இப்போ பார்ப்போம். எடுத்துக்காட்டா 1 கிலோகிராம் நிறை இருக்கிற ஒரு பொருளை எடுத்துப்போம். அந்த பொருள் மேலே ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் இடதுலேருந்து வலது புறம் ஆக்ட் ஆகுதுன்னு எடுத்துப்போம். இப்போது அந்த பொருள் வலது பக்கமாக நகருது. ஸோ அந்த பொருள் 1 மீட்டர்/செகண்ட்² மதிப்புள்ள முடுக்கம், அதாவது ஆக்சிலரேஷனை அடையுது. இந்த ஈவெண்ட்டுக்கு நாம் டிரைவ் பண்ண ஃபார்முலா யூஸ் பண்ணி பொருள் மேலே ஆக்ட் ஆன ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும். இங்கே நமக்கு ஃபார்முலாவில் பொருளோட இனிஷியல் மாஸ், அதாவது ஆரம்ப நிறையும் ஃபைனல் மாஸ், அதாவது இறுதி நிறையும் ஒன்று தான். ஸோ மாஸ் எம்மை நாம் பொதுவாக வெளியே எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாவை இப்போ பாருங்கள். இந்த பார்ட்டை நாம் முடுக்கம், அதாவது ஆக்சிலரேஷன் பற்றி படிக்கும்போது பார்த்துருப்போம். பிகாஸ் இறுதி திசைவேகம், அதாவது ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் ஆரம்ப திசைவேகம், அதாவது இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை காலம், அதாவது டைம். இது ஆக்சிலரேஷனோட, அதாவது முடுக்கத்தோட ஃபார்முலா.
ஸோ இதை நாம் ஆக்சலரேஷன் ஏ அப்படின்னு மாற்றிக்கலாம். முடுக்கம் ஒரு திசையுடன் கூடிய எண் மதிப்பு, அதாவது ஆக்சலரேஷன் ஒரு வெக்டார் குவான்டிட்டி. எனவே இங்கே ஏக்கு மேலே இப்படி வெக்டார் சிம்பிள் போட்டுக்கலாம். இந்த ஆப்ஜெக்டோட மாஸ் 1 kgயை இப்போது சப்ஸ்டியூட் பண்ணலாம். அடுத்து இந்த ஈவெண்ட்டில் பொருள் அடைஞ்ச முடுக்கத்தோட மதிப்பு 1 m/s² இப்போ நாம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபோர்ஸ் F இஸ் ஈக்குவல் டு கேன்னு நமக்கு இங்கே கிடைக்குது. இப்போது இந்த கான்ஸ்டன்ட் கேவோட மதிப்பை நாம் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 1 யூனிட் கிலோகிராம் இருக்கிற ஒரு பொருள் 1 யூனிட் முடுக்கம் அடையும் போது அதன் மேலே ஆக்ட் ஆகிற 1 யூனிட் ஃபோர்ஸோட மதிப்பை இந்த வேல்யூ நமக்கு தரும். ஸோ இந்த ஃபோர்ஸோட அலகை நாம் கிலோகிராம் m/s²ன்னு சொல்லலாம். அண்ட் இந்த விசை, அதாவது ஃபோர்ஸை கால்குலேட் பண்ண நியூட்டன் தான் இந்த ஃபார்முலாவை நமக்கு கொடுத்தாரு. அப்படின்றதுனால அவரை பெருமைப்படுத்த நாம் இந்த ஃபோர்ஸ், அதாவது விசையோட யூனிட்டை நியூட்டன்னும் குறிப்பிடலாம். ஸோ மாறாத நிறை கொண்ட ஒரு பொருள் மீது செயல்படும் விசையோட மதிப்பை நாம் இந்த F இஸ் ஈக்குவல் டு ma ஃபார்முலா கொண்டு தான் கால்குலேட் பண்ண முடியும். அதே மாதிரி நாம் மாறாத நிறை கொண்ட ஒரு பொருள் மீது செயல்படும் விசை, அதாவது ஃபோர்ஸோட மதிப்பு தெரிஞ்சால் அந்த பொருள் அடைகிற முடுக்கத்தையும் நாம் கால்குலேட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு பொருள் மீது F அப்படின்ற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அந்த பொருள் A அப்படின்ற ஆக்சிலரேட் அடையுதுன்னா நம்மளால் அந்த பொருளின் நிறையையும் இந்த ஃபார்முலாவை கொண்டு கால்குலேட் பண்ண முடியும். எடுத்துக்காட்டாக 10 கிலோகிராம் நிறையுடைய ஒரு பொருள் மீது 10 நியூட்டன் விசை செயல்படுதுன்னு எடுத்துப்போம். ஸோ பொருள் அடைய முடுக்கம் என்னன்னு நம்ம கிட்ட கேட்டால் இந்த F இஸ் ஈக்குவல் டு ma ஃபார்முலாவில் Fக்கு நாம் 10 நியூட்டனையும் மாஸ் அப்படின்ற மதிப்பில் 10 கிலோகிராமையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆக்சலரேஷன் தெரிஞ்சுக்க மாஸை ஈக்குவலுக்கு இந்த பக்கம் ஃபோர்ஸுக்கு கீழே கொண்டு வந்தோம்னா ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ் அப்படின்னு ஆகி வகுத்தோம்னா கிடைக்கிற முடுக்கத்தோட மதிப்பு 1 m/s² ஆகும். அதே மாதிரி அந்த குழந்தைகள் 3 பேரும் சேர்ந்து அந்த கல்லு மேலே 200 நியூட்டன் மதிப்பு இருக்கிற விசையை செலுத்துகிறாங்கன்னு எடுத்தோம்னா அந்த கல் அடைகிற ஆக்சலரேஷனோட, அதாவது முடுக்கத்தோட மதிப்பு 2 m/s²ன்னு எடுத்தோம்னா இந்த F இஸ் ஈக்குவல் டு ma அப்படின்ற ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸை நாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அந்த பொருளோட மாஸ், அதாவது நிறை 100 கிலோகிராம்னு நாம் இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி சொல்ல முடியும். இந்த வீடியோவில் நாம் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத இப்போ லாஸ்ட்டாக ஒரு தடவை பார்க்கலாம். நியூட்டனோட 2ஆம் இயக்க விதியை பற்றி இந்த வீடியோவில் நாம் ரொம்ப விளக்கமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த விதி என்ன சொல்லுதுன்னா, பொருள் ஒன்றின் மீது செயல்படும் சமமற்ற விசையானது அப்பொருளின் நேர்கோட்டு உந்தம் மாறுபடும் வீதத்திற்கு நேர்த்தகவில் அமையும். மேலும் இந்த உந்த மாறுபாட்டின் திசை பொருளின் மீது செயல்படும் விசையின் திசையிலேயே அமையும் அப்படின்னு சொல்லுது. மேலும் இந்த நியூட்டனோட 2ஆம் இயக்க விதியின் மூலமாக ஒரு பொருள் மீது செயல்படும் விசையோட மதிப்பை நாம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கும் சில எக்ஸாம்பிள்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் நியூட்டனோட செகண்ட் லா, அதாவது நியூட்டனோட 2ஆம் இயக்க விதியை பற்றி ரொம்ப தெளிவாக பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நாம் நியூட்டனோட 3ஆம் இயக்க விதியை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். பாய்.